மை ஹெல்த் 360 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட வரும்போது எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது மேம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே கல்லை தூக்கி யாரோ வச்ச மாதிரி பாரமாக இருக்குது, என்னால் யார்கிட்டையுமே வெளிப்படையாக பேச முடியல, நான் பேசினாலே நான் ரொம்ப அழுறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணமும் அதிகமாக வருது, ஏன் இப்படி ஒரு பெயின் எனக்கு வருதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இதை சொல்கிறாங்க. இந்த மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன், இது என்ன அவ்வளோ பெரிய ஒரு நோயா? இது என்ன அது ஒரு தீர்க்க முடியாத ஒரு விஷயமா? இதோடைய தீர்வே ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதோ, இல்லை நம்ம மற்றவங்க கிட்டேருந்து விலகி இருக்கிறதோ, இல்லை எப்போவுமே அந்த ஒரு அழுத்தத்திலேயே நம்ம வாழ்க்கையை வாழாமல் நம்ம தடுக்கிறதா? இதுதான் சொல்யூஷனா? அப்படி கிடையவே கிடையாது. மன அழுத்தம் அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அனுபவிக்கிற ஒரு விஷயம். எப்படி நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி சோகம், தோல்வி, இந்த மாதிரி ஒரு பயம், இது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஆழமான உணர்ச்சியாக இருக்கவும், அது ஒரு மாதிரி ஒரு வலி உருவாக்குறதுனால இது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஆனால் இதை நம்ம கண்டிப்பாக சரி செய்ய முடியும். அதே மாதிரி இதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அப்படி மேனேஜ் பண்ணக்கூடிய சில டெக்னிக்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சுவாச பயிற்சி, அதாவது ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஏன் அப்படின்னா, நம்ம ஆழமாக சுவாசித்து அந்த பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய சுவாசத்துக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம எதாவது யோசிச்சுட்ருக்கோம், ஏதாவது நெகட்டிவிட்டியாக யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதிலிருந்து நம்மளுடைய மனசு நம்மளுடைய அந்த ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய அந்த மனநிலையை சமநிலையாக மாற்றும். அடுத்தது இதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் என்ன பார்த்தீங்கன்னா, 4-7-8. அதாவது நீங்கள் சுவாசிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் மூச்சு இழுக்கும் பொழுது 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7 வினாடிகள், அதாவது நீங்கள் 7 செகண்டுக்கு நீங்கள் உங்களுடைய பிரெத்தை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரீத் இன் பண்ணும் 4 கவுண்ட்ஸ், ஹோல்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7. அதுக்கப்புறம் நீங்கள் மூச்சை விடும் பொழுது 8 கவுண்ட்டுக்கு ஸ்லோவாக விடுங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு இம்மிடியட்டாக ஒரு காம்னஸ், அதாவது ஒரு மாதிரி ஒரு சமாதானமான ஒரு மனநிலையை உடனே உருவாக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி அப்படின்றது நல்ல ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். அப்படி ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுடைய மன அழுத்தத்தினால ஏற்படுற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை அது பேலன்ஸ் பண்ணிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, விஷுவலைசேஷன், அதாவது நம்ம எப்படி நெகட்டிவாக, அதாவது நமக்கு இது நடந்துருமோ, நம்மளுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுமோ, நம்ம எப்படி இமேஜின் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸ்லேயே நம்ம மன அழுத்தத்தில் டிப்ரெஷனில் போகிறோமோ, அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் சக்சீட் பண்ணுற மாதிரியும், நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரியும், நீங்கள் ஒரு பார்க் போகிற மாதிரியும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு நல்ல சூழ்நிலைகளை நீங்கள் இமேஜின் பண்ணும் பொழுது இந்த மன அழுத்தம் குறையிறதுக்கு வாய்ப்பு. கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே ப்ரெசண்ட்டில் இருக்கிறது, அதாவது உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு தருணத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு, இல்லை உங்களுடைய நீங்கள் பார்க்குற விஷயங்களாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் நீங்கள் உணர ஆரம்பிங்க. நீங்கள் உலகத்தோட அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் கனெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்ம வெளியே இருப்போம். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ப்ரெசண்ட்டில் இருக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக சிரிக்கும் போது அந்த சிரிப்பை நீங்கள் இமீடியட்டாக கண்டேஜியஸாக இருக்கும், நீங்களும் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நல்ல ஒரு வேலையில் இருக்கோம், இந்த மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது மன அழுத்தத்தை உங்களால் அதிகமாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக டிப்ரெஷனை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கான வாழ்க்கையாக கொண்டு போக முடியும். ஸ்மோக்கிங்,
டெஃபினெட்லி கில்ஸ் த ஸ்பெர்ம்ஸ். ஆல்கஹால் டெஃபினெட்லி கில்ஸ் த ஸ்பெர்ம்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்டிமலாக வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுக்கிறீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம போய் பார்ப்போம். ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், பல்க் யூட்ரஸ்